ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு வீலன் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.19 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 1.19 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. எக்ஸாம்பிள் 1.19ல என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் ஜியையும் ஜி ஆஃப் எஃப்ஐயும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப எஃப் ஆஃப் ஜி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இது வந்து நம்ம எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே எழுதுங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூவா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இருக்கு இல்லையா, இது அப்படியே என்ன பண்றீங்க, இந்த எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல உள்ள வர மாதிரி எக்ஸா சப்ஸ்டியூட் பண்றேங்க. ஓகேவா? இதை வந்து ஒரு எக்ஸா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ண என்ன கிடைக்குது? இதோ இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது? பண்ணா 2x² மைனஸ் 2 பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்குதா? இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2x² மைனஸ் 4 பிளஸ் 1 கிடைக்கும். 2x² மைனஸ் 4 பிளஸ் 1 வந்து மைனஸ் 3 கிடைக்கும். ஓகேவா? எஃப் ஆஃப் ஜி வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2x² மைனஸ் 3 கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் பார்க்கலாமா? ஜி ஆஃப் எஃப், ஜி ஆஃப் எஃப் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ஜி ஆஃப் எக்ஸ்ல உள்ள வந்துடும். அப்பனா 2x பிளஸ் 1 எழுதணும். எழுதிட்டு இந்த ஜி ஆஃப் எக்ஸ், இந்த இதை வந்து எக்ஸா வச்சுக்கிட்டு இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். பண்ணா 2x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இதை சால்வ் பண்ணா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல சால்வ் பண்ணுங்க. a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. சால்வ் பண்ணலாமா? a ஸ்கொயர் வந்து 4x ஸ்கொயர்னு வரும், b ஸ்கொயர் வந்து 1 வரும், பிளஸ் 2ab னா 2 2 ஃபார் 4, aன்றது வந்து 4xன்னு கிடைக்கும். ஓகேவா? புரியுதா? இது வந்து 2x ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், இது வந்து 1 ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதை வந்து 2 இன்டூ 2x 1 இப்படி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4x கிடைக்குது. அப்புறம் மைனஸ் 2. இப்போ நம்மளுக்கு 4x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 2 பிளஸ் 1 மைனஸ் 1 தருது. ஓகேவா? ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ஒன்று கிடையாது. நாட் ஃபாலோயிங் காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது நம்மளுக்கு இது தெரியுது. ஓகேவா? ஈஸியா இருக்குல்ல இந்த சம். அவ்வளவுதான் இந்த சம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் சொல்லிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.